அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ எல்ஜி நிறுவனம் எல்ஜி விங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய ஸ்மார்ட் போனை ஆல்ரெடி தென் கொரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மார்ட் போனை வர 28ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மேபி இந்த அக்டோபர் 28 அப்படின்றது நவம்பர் போகலாம், டிசம்பர் போகலாம், எப்போ வேணாலும் லான்ச் ஆகலாம். ஆனால் அந்த மொபைல் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பிங் அப்படின்ற காரணத்தினால இந்த மொபைலில் 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இதை டீம் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட கருத்தாக இருக்குது. இந்த எல்ஜியோட பிங் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் புதுசாக வரப்போகுது. ஸோ புதுசாக வந்துச்சு அப்படின்னாலே நம்முடைய மக்கள் அதை வேற மாதிரி பார்ப்பாங்க. நல்ல மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா வரவேற்பு பயங்கரமாக இருக்கும். பட் அதில் நிறைய குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அந்த மொபைல் ஃப்ளாப் ஆயிடும். அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மொபைலில் 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் ரெண்டுமே மாறி மாறி நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். அந்த 2 டிஸ்பிளேவுமே நம்ம ஒரே டிஸ்பிளேயாக கூட யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த டிஸ்பிளே நீங்கள் மாற்றும் போது டி அப்படின்ற அந்த எழுத்து நமக்கு ஞாபகம் வருது. இந்த மொபைலில் 2 டிஸ்பிளே இருக்கிற காரணத்தினால நம்ம 2 விஷயத்தை இந்த ஒரே மொபைலில் பயன்படுத்திக்கிற முடியும். அதுவும் ரொம்பவே பெருசா பயன்படுத்திக்கிற முடியும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணக்கூடிய 5 இன்ச் மொபைல், 6 இன்ச் மொபைல்ல பாத்தீங்கன்னா நம்ம 2 ஆப் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்பிளிட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் 2 ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதுவும் அந்த 6 இன்ச் மொபைல்ல பாத்தீங்கன்னா பாதி பாதி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இந்த மொபைல்ல முழு ஸ்கிரீன்ல ஒரு ஆப்பும் மற்ற முழு ஸ்கிரீன்ல இன்னொன்னு நம்ம பயன்படுத்திக்கிற முடியும். 2 டிஸ்பிளே கொடுத்துருக்க காரணத்தினால கண்டிப்பா இந்த மொபைலோட வெயிட் வேற மாதிரி இருக்கும். ஆமாங்க, வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/4 கிலோக்கும் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மொபைலோட தடிமன் பார்த்தீங்க அப்படின்னா வித் அதுவும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மொபைல் யாரெல்லாம் நீங்கள் ஸ்லிம்மான மொபைல் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மொபைல் செட் ஆகாது அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்தையே நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். பட் அவங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா 2 டிஸ்பிளே இருக்க காரணத்தினால பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேபி அவங்களும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி பார்த்தோம்னா இந்த மொபைல்ல ஸ்னாப்டிராகன் 765 சிப்செட் கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல 8 GB ரேமும் 126 GB ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 8 GB ரேமும் 256 GB ஸ்டோரேஜும் இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்காங்க. சப்போஸ் நீங்க வாங்க இருந்தீங்க அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தான். 8 GB ரேம் 126 GB ஸ்டோரேஜிலும் கிடைக்கும். அதே சமயத்துல 8 GB ரேம் 256 GB ஸ்டோரேஜிலும் கிடைக்கும். ஓகே, அடுத்து இந்த மொபைலோட கேமரா. சோ கேமரா சொல்லி பார்த்தோம்னா இந்த மொபைல்ல பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அதுவும் 32 MP ல கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ரியர் கேமரா சொல்லி பார்க்கும் பொழுது 64 MP பிளஸ் 13 MP பிளஸ் 12 MP என மொத்தம் 3 ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த கேமரா இருக்கக்கூடிய பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா வேற வேற இடத்துல கொடுத்திருக்காங்க. சோ நீங்க அதிகமா வீடியோ போட்டோ எடுக்கக்கூடிய ஆளானீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்பவே சூட்டான ஒரு மொபைலா இருக்கும். பிகாஸ் இந்த மொபைல்ல கேமரா இருக்கக்கூடிய பொசிஷன் அந்த மாதிரி, அதாவது ஒரே நேரத்தில் நீங்க 2 போட்டோ கூட எடுத்துக்கிற முடியும், 2 வீடியோ கூட எடுத்துக்கிற முடியும். அந்த மாதிரி பொசிஷன்ல இந்த கேமராவை கொடுத்திருக்காங்க. ஸோ மேபி 28ஆம் தேதி லான்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மொபைலோட வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இந்த மொபைலை பத்தி இவ்வளவுதான் அப்டேட் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட்டை வச்சு இந்த மொபைல் எந்த ரேஞ்சில் ரிலீஸ் ஆகும், ஸோ எந்த பிரைஸ்ல இந்த மொபைல் இந்தியாவுக்கு லான்ச் ஆகும் அப்படின்றத உங்களுக்கு தனிப்பட்ட கருத்தை கூட நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். இல்ல இந்த மொபைல் இந்த பட்ஜெட் இருந்துச்சு அப்படின்னா சூட்டபிளா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது என்ன பிரைஸா இருக்கும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஓகே, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ, ஒரு புது டெக்னாலஜி தெரியப்படுத்த நினைச்சேன், தெரியப்படுத்திட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே போல பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலும் நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பெல் பட்டன் அழுத்துங்க. என்ன நீங்க பர்சனலா கான்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நான் ஆக்டிவா தான் இருப்பேன். இன்ஸ்டாகிராம்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி கூட நீங்க இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான். இதே போல மற்றொரு பயனுள்ள வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.